وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة يا الله يا آمين. கணியத்திற்கும் இந்த மரியாதைக்கும் குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நாமெல்லாம் மிக உயர்தரமான படைப்புகளாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான ஒரு படைப்பாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கிறார். பூமி, வானம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ் போன்ற ஏராளமான கிரகங்களையும் ஊர்வன, பரப்பன, கால்நடைகள் போன்ற பெருந்திரளான உயிரினங்களையும், இன்னும் மலக்குகள், ஜின்னுகள், ஷைத்தான்கள் என்பது போன்ற படைப்புகளையும் அவர் எதையெல்லாம் விரும்பினானோ அதையெல்லாம் படைத்தான். ஆனால் அவர்கள் அனைத்திலையும் அவன் தேர்வெடுத்தது இந்த மனித படைப்பான். அல்லாஹ் விரும்பிய மனித எனக்கு நாம் பிறந்திருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பாக படைக்கப்படக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒன்றை எதிர்பார்க்கிறான். அவன் தேவைகளற்றவன், அவனுக்கு எதுவும் தேவையில்லை. அதுக என்றால் அதுக்குரிய வசல் படித்த ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் படைத்தார். ஆனால் ஒன்றை மட்டும் அவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அந்த ஒன்று என்ன தெரியுமா? நாம் அவனை பிரியப்பட வேண்டும், அவன் நம்மை பிரியப்பட வேண்டும். அவன் நம்மை பிரியப்பட வேண்டும். இது ஒன்றுதான் அவன் எல்லா படைப்புகளை விட மனிதனிடமிருந்து எதிர்பார்ப்பது. உலகத்திலுள்ள எல்லா படைப்புகளும் அவன் எதிர்பார்த்ததை முறையாக செய்து கொண்டிருக்கின்றன.
அவன் சூரியனை படைத்தான், இத்தனை மணிக்கு உதிக்க வேண்டும், இத்தனை மணிக்கு அடைய வேண்டும் என்று மணித்துளி கூட அது மாறுவதில்லை. சந்திரனை படைத்தான், வனவிலங்குகளை படைத்தான், உயிரினங்களை படைத்தான். எல்லாமே அவன் சொன்னதை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றன. ஊர்வன பரப்பன எல்லாம் அல்லா சொன்னதை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றன. அவன் எதிர்பார்த்து எல்லாமே அவையை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் அல்லாஹ் எதிர்பார்த்ததை செய்தானா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வை விரும்புகிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மோமினாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அல்லாஹ்வை விரும்புகிறோம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் நம்மை விரும்புகிறானா? அவன் நம்மை விரும்ப வேண்டும், அதுதான் அவன் எதிர்பார்ப்பு. மனிதனை படைத்தவருடைய லட்சியம் என்ன தெரியுமா? கொண்டு கந்தம் மகியா, நான் மறைபொருளாக இருந்தேன், பிரியப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அதற்காக மனிதரை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்மை நாம் அவனை பிரியப்பட வேண்டும் என்பதல்ல, அவன் நம்மை பிரியப்படுமாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய விருப்பமாகும். நாம் எல்லாம் அந்த விருப்பத்தை, அந்த லட்சியத்தை, எல்லாம் எதிர்பார்த்த லட்சியத்தை குறைவாக செலவு ஏற்படுத்திக் கொண்டாமா? இதை நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க வேண்டும். நாம் குழந்தை பெறுவது நம்முடைய லட்சியம் அல்ல. ஆடு மாடுகள் கூட அந்த காரியத்தை முறையாக செய்கின்றன. இந்த உலகத்திலே எண்ணற்ற காரியங்களை செய்வது முக்கியமல்ல. எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புடன் அனைத்தும் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்மிடமிருந்து அவன் எதிர்பார்த்த அந்த பிரியத்தை நாம் அடைந்து விட்டோமா? சுருக்கமாக சொல்வார், அல்லாஹ் வலியுள்ளதீன ஆமனு, அல்லாஹ் இறைநேசர்களுடைய பிரியமானவன். வலியுள்ளதீன ஆமனு, ஈமான் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவன் பிரியமானவன் என்று சொல்லுகிற அந்த தோரணையில நாமெல்லாம் அவனை பிரியப்பட வேண்டும் என்பது அல்ல, அவன் நம்மை பிரியப்படுமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பிரியப்படுமாறு நாம் நடந்து கொண்டோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, திருக்குறானிலே பல நபிமாருடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா திருக்குறானிலே குறிப்பிடுகிறான். அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றார்கள். நபிமார்கள் அத்தனை பேர்களும் இறைவனுடைய பிரியத்தை பெற்று விட்டார்கள். நாம் பெற்றிருக்கிறோமா? வயது ஆகிறது, இதுவரை அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா என்ற கேள்விக்கு நாம் விடையை எதிர்பார்ப்பதில்லை. அதற்கான முயற்சி நாம் செய்வதில்லை. அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிறானா? செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ், உங்களுடைய மக்களில் ஒரு 70 பேரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று கோருகிறார். உடனே அந்த 70 பேர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய உரையாடலை கேட்பதற்காக தூது சீனா என்ற மலைக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் வாக்களித்திருந்தால் அந்த இடத்திற்கு வாருங்கள், உங்களிடம் நான் பேசுகிறேன். அவர்கள் 70 பேர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். செல்லும் பொழுதே இந்த மக்களெல்லாம் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அக்கறை இல்லாதவர்கள் மெதுவாகத்தானே வருவார்கள். ஊர்வலம் என்று சொன்னால் அந்த ஊர்வலத்திலே பின்னாலேயே தள்ளிக்கொண்டேதானே செல்வார்கள். ஊர்வலம் என்றால் முன்னேறிக்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய ஊர்வலங்கள் எல்லாம் பின்னோக்கிக்கொண்டே செல்வது, பெஞ்சிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அந்த 70 பேர்களும் பெஞ்சிக்கொண்டே செல்கிறார்கள். பெஞ்சிக்கொண்டே செல்கிற பொழுது செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சங்கடமாக தெரிந்தது. உடனே நினைத்தார்கள், இவங்க வந்தது எவ்வாறு வரட்டும், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த தூரிசின் அமலை வந்து அடைந்து விட்டார்கள். அடைந்தவுடன் அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் கேட்கிறார், ஒமா அஜலக்க
கௌமிக்க யா மூசா, மூசாவே உங்களுடைய கூட்டத்தானே அழைத்துக் கொண்டுதானே வரை சொன்னோம். நீர் அவர்களை விட்டுவிட்டு நீர் தனியா வந்திருக்கிறார், என்ன செய்தி? அவர்களை அழைத்துக் கொண்டுதானே வர சொன்னோம், நீர் தனியாக வந்திருக்கிறீரே, என்ன செய்தி என்று எல்லாம் கேட்கிறார். அப்போது அவர் சொன்ன பதிலை பார்க்க வேண்டும். உலாய் சக்ரி உங்களாய அசரி யாரும் பின்னால் வந்துட்டே இருக்கிறாங்க, பின்னாலே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இலைக்க ரப்பி சர்மா, யாருக்காக அவசரமா வந்துட்டேன், வேகமா வந்துட்டேன், ஏன்னா நீ என்ன பிரியப்பட வேண்டும் அல்லவா என்றுக்கிறார். அவசரமா வந்துட்டேன், ஏன் தெரியுமா? நீ தரவா, நீ பிரியப்பட வேண்டும், நீ என்ன பிரியப்பட வேண்டும், அதுக்காக நான் அவசரமா வந்து விட்டேன் என்று அவர் பதில் சொல்கிறார். அந்த பதிலினை நமக்கு தெளிவாக சொல்லித் தரப்படக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? எந்த செய்தியை செய்வது முக்கியம் அல்ல, அதுதான் நம்மை பிரியப்படும். நீ பாப்பா, நீ பிரியப்படணும், அதுக்காக வேகமா இருப்பேன். ஏன்னா இந்த ஒன்று தெரியாத ஆட்கள் மெதுவா 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 ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அது பிடிக்கல, நான் வேகமா வந்துட்டேன். ஏன் வேகமா வந்துட்டேன்னா, நீ தாப்பா, நீ என்னை பிரியப்பட வேண்டும், நீ என்னை பிரியப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் நான் வேகமா வந்துட்டேன் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அந்த குர்ஆனை சொல்லி காட்டி அல்லாஹ் பிரியப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் நடக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நம்மை இதிலே அல்லாஹ் நம்மை பிரியப்படுவானா, அல்லாஹ் நம்மை பிரியப்படுவானா, இதாயிலே அல்லாஹ் நம்மை பிரியப்படுவானா என்றுதான் நம்முடைய காரியங்கள் நடக்கப்பட வேண்டும் என்பதை அந்த வரலாறு நமக்கு சொல்லிக் காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கணேசத்துக்குரியவர்களே, திருமணத்தை பற்றி சொல்வார்கள், சிற்றின்பம் என்று சொல்வார்கள். சிற்றின்பம் எல்லாம் மதமும் சொல்லும், திருமணம் என்பது சிற்றின்பம். சிற்றின்பம் என்றால் பேரின்பம் வந்திருக்கத்தானே செய்ய வேண்டும். எது பேரின்பம்? சிற்றின்பம் அவருடைய மனைவியோடு உறவு கொள்வது சிற்றின்பம், அதன் மூலமாக குழந்தையை பெற்றெடுப்பது சிற்றின்பம், அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பது, படிப்பை உண்டாக்கி கொடுப்பது, அவருடைய மிக பெரும் அறிஞராக மாற்றுவது எல்லாம் சிற்றின்பம். அப்படியான பேரின்பம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த பேரின்பம் என்ன என்றால், அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டானா, அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டார் என்றால் பேரின்பம் கிடைத்து விட்டது. அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டார் என்றால் பேரின்பம் கிடைத்து விட்டது. அந்த லட்சியத்தை நாம் அடைந்து விட்டோமா? ஒருவரும் நினைத்து பார்ப்பதே இல்லை, அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு விட்டானா இல்லை என்ற கேள்வியை மனதுக்குள் நினைத்தே பார்ப்பதில்லை. ஆனால் லட்சியமே அதுதான், அல்லாஹ் நம்மை பிரியப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலையிலே இருந்து கீழே வருகிறார்கள். ஹிரா மலையிலிருந்து அவர்கள் கீழே வருகிறார்கள். ஹிரா மலையிலே அவர்கள் 6 மாதங்கள் தவம் இருந்தார்கள். புகாரியிலே ஹதீஸ் சொல்லித் தரப்படுகிறது, குத்திபே இலையில் கதவு. பெருமானாருக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்காக வேண்டி தனியா இருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. பெருமானாருக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்காக வேண்டி தனியா இருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அவர்கள் தனியாக இருந்தார்கள். 6 மாதம் ஒரு உச்சி மலையிலே அப்படியே தவம் இருந்தார்கள். 6 மாதம் இருந்தார்கள். இருந்தவுடன் அல்லாஹ்வுடைய பிரியம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. பிரியம் கிடைத்து விட்டது என்பதற்கு அறிகுறியாக அவருடைய திரு வசனத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களுடைய அழைப்பின் பேரிலே அவர்களுக்கு அனுப்புகிறார். அனுப்பி உடனே அவர்கள் கீழே வந்தார்கள். மலையிலிருந்து அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியிலே வருகிறார்கள். ஆனந்த கழிப்புடன் கீழே வருகிறார்கள். கீழே வந்து பார்த்தால் அவர்களுக்கு எல்லாமே அதிகமாக தெரிகிறது. இது என்ன, மனைவி மக்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்துல பொருள் எனக்கு இல்லை, எனக்கு அல்லா வேணும், அல்லாவுடைய பிரிய வேணும், எனக்கு அல்லாவுடைய பிரிய வேணும், எனக்கு அல்லாவுடைய பிரிய வேணும் என்று நான் சொல்லிக்கொண்டு சத்தியூடி என்னை பெருசாம போக்கிருங்க, என்னை போக்கி போட்டுருங்க, நான் யாரை பார்க்க விரும்பல, எது எனக்கு தேவையில்லை, அல்லாவுடைய பிரியம் தான் எனக்கு தேவை, என்னை போக்கி விடுங்க என்று சொல்லி தன்னுடைய தொழில் கலிதா வகையில் அந்த நடத்திலே சொல்லுகிறார்கள். சம்பியூடி திருக்குறானிலே இந்த செய்திகள் தெளிவாக சொல்லப்படுவது. போர்ச்சியை கடந்தார்கள். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் போர்ச்சியை கடந்தார்கள் என்பதாக வரலாறு. போர்வையை போர்ச்சி 9 மாதங்கள் அப்படியே அவர்கள் படுத்திருந்தார்கள். ஏதாவது எடுத்திருச்சா வேணாம், நான் அல்லாவோட பிரியப்பட இருக்கிறேன், அல்லாவுடைய பிரியம் தான் எனக்கு வேணும், எனக்கு இந்த உலகத்துல நான் நினைச்சது கிடைச்சிருச்சு, எனக்கு நினைச்சது கிடைச்சிருச்சு, அதனால நான்
அப்பொழுதுதான் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், ஜாயிவல் முஸ்லிமின் போரை போர்த்திக் கொண்டு கிடப்பவரே, பல மாதங்களாக போரை போர்த்தியே கிடக்கிறேன், எனக்கு அல்லாவோட பிரிய வேணும், புரியா கிடைச்சிருக்கும், எனக்கு அல்லாவுடைய பிரிய கிடைச்சிருந்தது. ஜாயிவல் முஸ்லிமின் போரை போர்த்தி கிடப்பவரே, உண்மை இந்த வேலைக்காக நான் படைக்கவில்லை, எழுந்திருக்கிறேன், வேறு ஒன்று எழுதுகிறேன். வரத்தக்க உங்களுடைய இறைவன் பெரியவன் என்பதை உலகத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கின்றது. வரத்தக்க எழுந்திருங்கள், உங்களுடைய இறைவன் தான் பெரியவன் என்பதை உலகத்தில் நீங்கள் உணர்த்துங்கள். நீங்கள் என்னை பெரிய பொழுது மட்டுமல்ல, எல்லாரையும் என் மீது பெரிய கொள்ள வையுங்கள், எல்லாரையும் என் மீது பெரிய கொள்ள வையுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை தட்டி எடுக்கிறான் என்று ஒரு வரலாறு சொல்கிறது. அல்லாஹ் மீது அவர்களுக்கு இருந்த பெரியம் முஸ்லிம் என்ற அந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடைந்து விட்டார்கள். கணேசர்களே, நல்வாருடைய வரலாறுகள் எல்லாம் பார்த்தால் இது ஆச்சரியமாக இருக்கும். சையதனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. எல்லா நபிமார்களும் தான் அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடைந்ததை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடைந்ததை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள். சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ அண்ணா உங்களுடைய மகனை குர்பானி கொடுத்து விடு என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்பானி கொடுத்துடுறேன், எனக்கு மகன் பெருசில்லை, எனக்கு அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை வேணும், அதுல உன்னுடைய பிரியம் இருக்குமானால் தாராளமாக செய்கிறேன் என்று அவர்கள் அந்த சவாலை எதிர்பார்த்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ் சொன்னால், என்னுடைய பிரியம் வேணும்னா முன்னாடி உள்ளிட கொண்டு காட்டில் விட்டுட்டு உதவுடைய என்று சொல்கிறார். காட்டு தாராளமா விட்டுட்டு வந்துடுறேன், எனக்கு முன்னாடி உள்ளிட தேவையில்லை, எனக்கு உன்னுடைய பிரியத்தை வேணும், உன்னுடைய பிரியத்தை வேணும் என்று அவர்கள் சொல்கிறார். அதையும் அவர்கள் செய்தார். அதற்கு பிறகு என்னுடைய பிரியம் வேணுமானால் நீனும் மோனுக்கு எந்த ஒரு பெரிய கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாதனையாக அந்த கட்டிடத்தை கட்டினார். அந்த கட்டடம் இன்னும் இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டடம் இன்னும் இருக்கிறது. ஒரு மண்ணால் கட்ட முடிந்தது. அந்த மனிதன் அதை வச்சு எப்படி கட்டினார், ஆனால் எதை வைத்து கட்டினார், எப்படி கட்டினார். அல்லாவுடைய பெரிய வேடம் போது அவர் வேலை செய்கிறார். கல்ல என்று பார்க்காமல் தூக்கியாக நடைபெற்றுக் கொண்டு கல்களை தூக்கி தலையில் வைத்து எப்படியாவது அல்லாவுடைய பிரியத்தினால் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அல்லாவுடைய பிரியத்தாண்டு கட்டப்பட்ட கட்டடம் என்ன காரணத்தால் நீங்கள் எல்லாம் போய் பார்க்க என்பதாக கனவுக்குள்ளாவே அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். இந்த கனவுக்குள்ளா 2 பேர் சேர்த்து கேட்கக்கூடிய கட்டடமா யோசித்து பாருங்கள். அந்த 2 பேரும் அதை கட்டார்கள். அதுக்கு பின்னணி என்ன தெரியுமா? எனக்கு அல்லாவுடைய பிரியம் கிடைக்கும் பொழுது நான் என்னுடைய உயிர் சித்தம் மதிக்கிறேன், எத்தனை பரவாயில்ல, என்னுடைய ரப்பும் பிரியம் வேணும் இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடம்பெல்லாம் புழுக்கள் அந்த அளவுக்கு பொங்கலாக ஆகிவிட்டது. அப்ப அவருடைய துணைவி சொல்வார்கள், அல்லாட்ட நீங்க துவச்சதா என்ன, உடல்நலம் இல்லாமல் யாராவது வந்தால் சூடு ஊதிவிட்டாலே குணமாய் விடுகிறது. உடல்நலம் இல்லாமல் யாராவது வந்தால் சூடு ஊதிவிட்டாலே குணமாயிருது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் ஓதிவிட்டால் என்ன, உங்களுக்கு ஓதிவிட்ட குணமாகத்தான செய்யும், ஏன் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்பதாக அவர் சொல்கிறார். சொல்லும் பொழுது அவள் சொல்கிறார்கள், ரப்பி அன்னி மஸ்தனியம் வார்த்தாரகமுறாகி, அன்னி மஸ்தனியம் வார்த்தாரகமுறாகி, எனக்கு நோக்காடு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் நீ அருளானதுக்கு அருளமாக இருக்கிறாய். இந்த வசனம் குர்ஆனில் இன்னும் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அன்னி மஸ்தனியம் எனக்கு வியாதி வந்துவிட்டது. ஏன் வந்துச்சு தெரியுமா? நீ அருளாளருக்கெல்லாம் பெரிய அருளாளமாக இருக்கிறாய், அதனால் வந்தது என்று சொல்கிறார். முன்னுக்கு பின் முரணான வாக்கியாக இந்த வாக்கியம் தெரிகிறது. நாமெல்லாம் ஒரு வீடு கட்டினால் எழுதுவோம், அதாவது சொல்லுகிறி தந்தது அருள். கார் வாங்கினால் இந்த கார்ல எழுதுவோம், அதாவது சொல்லுகிறி என்னுடைய இறைவன் தந்த அருள்.
ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு கடை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் இந்த விளம்பரத்துக்கு சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நோக்காடு வந்து விட்டது, ஏன்னா நீ அரகமுறாக இருக்கிறாய், நீ அருளாளனாக இருக்கிறாய் என்று சொல்றாங்க. நோக்காடு வந்து அருளாளனா என்ன பொருத்தமா இல்லையே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சிற்றின்பத்தை பற்றி புரிந்தால்தான் பேரின்பம் புரிய வரும். இந்த சிற்றின்பத்தை புரிந்தால்தான், சிற்றின்பத்து காதல் நாம் சொல்கிறோமே, இந்த காதலை பற்றி புரியும் பொழுதுதான் பேரின்பத்தை நாம் விளக்க முடியும். இந்த பேரின்பத்தை விளக்க வேண்டுமையானால் ஒரு சின்ன கதை, ஒரு நம்ம சம்பவத்தை சொன்னால் நிறையாக இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, லைலா மஜ்னூன் நாம் பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். லைலா வீட்டுக்குள் இருக்கின்றாள். வெளியிலே மஜ்னூன் வந்தான். வெளியில மஜ்னூன் வந்து விட்டான் என்று தெரிந்த உடனேயே லைலா ஒரு தட்டு நிறைய பழங்களை கொடுத்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த மஜ்னூனை கொண்டு போய் கொடு என்பதாக கூறுகிறான். ஒரு வேலைக்கார பெண்ணு அந்த தட்டுகளை எடுத்துக்கொண்டு வெளியிலே சென்றது. வெளியில சென்ற ஒரு பணம் வருது என்று பார்த்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்துட்டு, வாரிமான பசங்கள்லாம் சேர்ந்து, நான் தான் மஜ்னூனு என்கிட்ட கொடு, நான் தான் மஜ்னூனு என்கிட்ட கொடு அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கு மஜ்னூன் யாருன்னு தெரியாதனால ஒவ்வொருவருமே எனக்கு கொடுத்துருக்கலாம். அப்ப அந்த பெண்மணிக்கு எப்படி கொடுக்கறது, யார்கிட்ட கொடுக்கறது தெரியல. திருப்பி உள்ள போயிட்டான். திருப்பி உள்ள போய் அந்த லைலாவுல இந்த மாதிரி எல்லாரும் மஜ்னூன் சொல்றான், எனக்கு யாருக்குமா கண்டுபிடிக்க தெரியல. அப்படியே அந்த பழத்தை கிடப்படும். ஒரு கத்தி ஒன்றை கையில் எடுத்து கையில விழுத்து, நீ கொண்டு போ. யாரு மஜ்னூனா இருக்கிறாரோ அவருடைய தொடையிலிருந்து ஒரு சதை துண்டை அறுத்து லைலா கேட்கிறான் சொல்லு என்று ஒரு கத்தியை கொடுத்து விடுகிறான். உடனே அந்த பெண்மணி வெளியில கத்தியை கொண்டு வர்றான். கத்தியை கொண்டு வந்தா இந்த பணத்துக்காக நான் தான் பதில் சொன்னோம்னா ஓடிப்பிட்டாங்க. தொண்ட கணக்குடைய கணக்கு ஓடிப்பிட்டாங்க. யாருமே அங்க இல்லை, யாருமே இல்லை. கடைசி நிக்கிறவன் மஜ்னூன் ஒருத்தன் தான். உடனே அவன் அப்படியா சொன்னான் கொண்டாட்டிய என்பதாக அவன் வாங்குறான். இவன் உடனே கட்சியை கொடுக்கிறதுக்கு ஓடி விட்டான். நடந்த செய்தியை வரலாறாக எழுதுகிறார்கள். இந்த வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? தன்னுடைய காதலி கட்சியை கேட்டா அப்ப அவருக்கு என் மேல பிரியம் இருக்கு, என் மேல பிரியம் இல்லைன்னா அந்த கட்சியை கொடுத்தாலும் என் கதையை எப்படி கேட்பா? என் கதையை அறுத்து கேட்டா ரைட்டு தான், ஆனா என் கதையை அறுத்து கேட்கணும் தான். அப்ப என் மேல பிரியம் இருக்கு. பிரியம் இல்லைன்னு சொல்றது தப்பு. எனக்கு என் மேல பிரியம் இருக்கு, பிரியம் இல்லைன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிறா. என் மேல பிரியம் இருக்குது. அது போதும். என்னுடைய காதலி என்னை யாருக்காலும் துண்டுக்காக வச்சினாலும் அவளுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அந்த மஜ்னூன் கூறுகிறான். இந்த ஒப்பீட்டை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இங்கே நீங்கள் வருவீர்களானால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசகம் நமக்கு புரியும். அவங்க என்ன சொல்றார்கள்? எனக்கு புழு வந்துருச்சு, மேலெல்லாம் புழு தூக்கி வெளியிலிருந்த உள்ளத்தில் போடுறான். அந்த மாதிரி உள்ள புழுக்கள் மக்களைத்தான் ஒதுக்கி விட்டார்கள். அவருடைய தொழில் மட்டும்தான் அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி உள்ள தருணத்தின அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க ஓய்வு விட்டார என்ன என்று. அப்பொழுதுதான் சொல்றார்கள், இந்தி மசனியம் சொல்றாங்க, எனக்கு வியாதி வந்துருச்சு. ஏன் வியாதி வந்துருச்சோம்? என் மீது பிரிய இருக்க போய்தான் அவன் என்ன சோதிக்கிறான். என் மீது பிரியம் இல்லைன்னா என்ன சோதிப்பானா? எத்தனை பேரை சும்மா சாதாரண விட்டுருக்கிறான். அப்படி இல்லாம என்ன மட்டும் சோதிக்கிறான். அப்ப என் மேல ஏதோ பிரிய இருக்குது, என் மேல பிரியம் இருக்க போய்தான் என்ன சோதிக்கிறான். அதனால அருளாளன் எப்படியோ என் ரப்பு அருளாளன் என் மீது அன்பு கொண்டுட்டான், எனக்கு இது அடாரா போதும் என்பதாக ஆனந்த கடிப்படை அந்த வார்த்தையை சொல்லுறார்கள். அரசபொருளாக இருக்க போய்தான் என்னை அவன் நேசிக்கிறான், எனவே தான் என்னை சோதிக்கிறான். கணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் நாம தான் பார்க்கிறோம், சிலர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கண்ணில்லையா காதலியா எல்லாத்தையும் சும்மா ஓடுறான், என்னத்தானே இப்படி சோதிக்கிறார் என்பதாக தப்பார்த்தான் நாம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம்.
நம்மை சோதிக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு நம்மே ஒரு பிரியம் இருக்கிறது என்று அவர்கள் யாரும் மாற்றி சிந்திப்பதே கிடையாது. உண்மையில் நடந்தார்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுவிட்டார். அவர்கள் பிரியத்தை பெற்றுவிட்டார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள். நாம் பிரியத்தை பெற்றோமா? தொழுகிறோம், வணங்குகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸா இல்லாஹ் வ அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அஸா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்பல ஈமான். எடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக எடுக்க வேண்டும், கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், பிரியப்பட்டாலும் அல்லாஹ்வுக்காக பிரியப்பட வேண்டும், கோபித்தாலும் அல்லாஹ்வுக்காக கோபிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக என்று காரியத்தை செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்கு என்ன வழி? எத்தனை சதவீதம் பெற்றிருக்கிறோம்? 100க்கு 100 அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் பெற்றுவிட்டோமையானால் அதற்கு பேர் தான் அவுலியா என்று நாம் சொல்கிறோம். அவுலியாக்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி கிட்டதாக பேசுகிறோமே, அந்த அவுலியாக்கள் தான் யார்? 100க்கு 100 அவர்கள் அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுவிட்டார்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்கிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய உணவு மற்றவற்றையெல்லாம் அவர்கள் துறக்கிறார். அதே நிலை நமக்கு நாம் அல்லாஹ்வுடைய பிரியத்தை எவ்வளவு பெற்றோம் என்பதை ஒவ்வொருவருமே அளவிட கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பார்த்தீர்களே, ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு கடுமையான பிரியம் போடுகிறார். பிரியம் போட்டுவிட்டு ஒரு நாள் என்ன சொல்றாள் தெரியுமா? ரப்பி அரிணி அம்புரு இணைங்க, உன்னை நான் பார்க்கணும், இப்ப அவற்றை நான் பார்க்கணும், நீ எப்படி காட்டு, நீ நினைச்சா காட்டணும், உன்னை காட்டு, நான் உன்னை பார்க்கணும். அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு பிரியப்படுறான். அந்த பிரியத்தினுடைய உச்சகட்டம் என்ன? அல்லாஹ்வை நான் பார்க்கணும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். கணேசக்குரியவர்களே, அப்பொழுது அல்லாஹ் சொன்னா இங்க பார்க்க முடியாதுதான், விடல, நீ நினைச்சா முடியும், நீ ஆகுது ஆகிவிடும், நினைச்சா முடியும், நீ என்னை பார்க்கணும், கபேர் நீ அம்புது, யாருன்னா உன்னை பார்க்கணும் என்பதாக சொல்றார். கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னை உமான் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த மலையில் என்னுடைய திருக்காட்சியை நான் இறக்குகிறேன். திருக்காட்சி அந்த மலையிலே நான் சம்பந்தப்படுத்துகிறேன். அந்த மலை நிலை கொலையாமல் இருந்தால் நீர் என்னை பார்க்கலாம் என்று கூறுகிறான். என்று சொல்றான், இந்த மலை என்னுடைய காட்சியை பார்க்க முடியாமல் நொறுக்கிவிடும். அதே போல நான் உன்னிடத்தில் என்னை காட்டினேயானால் நீ ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய், என்னை பார்க்க முடியாது. என்னை உனக்கு நான் காட்டினால் நீ நிச்சயமாக திக்குநூறாக நொறுக்கி விடுவாய். இதோ அந்த மலையை காட்டுகிறேன் என்று பலமா தஜல்லா ரப்பூரில் ஜபல் யாரோ தத்தா வசர்ற மூசா தரையிட்டார். மலைக்கு அவருடைய காட்சியை காட்டுகிற பொழுது அதை திக்குநூறாக நொறுக்கியது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதவி உழுது மயக்கமுற்று விட்டார். தெரியாதனமாக நாம் கேட்டுவிட்டோமே, தெரியாத ஒன்றை கேட்டுவிட்டோமே, நடக்காத ஒன்றை கேட்டுவிட்டோமே என்று அவர் வருத்தப்படுகிறார் என்று அந்த வரலாற்றில் சொல்வது எவ்வளவு ஆசையாக இருந்திருக்கிறார்கள், பார்க்க வேண்டும் என்றார்கள். நேற்று கூட என்னிடத்துல நம்முடைய ஜாமியா கைராத்தில் மாணவர்கள் ராத்தியம் செய்ய போவது கேட்டுச்சு, ஒரு புள்ள கேட்டுச்சு, அதில் ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும், எனக்கு ஆசையா ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும், ஏதாவது சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும், ஏதாவது சொல்லுகிறேன் என்பதாக சொல்லிச்சு. அந்த பிள்ளையினுடைய அந்த ஆசையை பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியமான ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும். அந்த ஆசை இல்லையா ஆயிரக்கணக்கான சகவாத்துகளை நீ ஓதமா நான் சொன்னேன். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம ரசூலுல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய பிரியம் வேணும், அல்லாஹ் பார்க்கணும் என்ற பிரியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி அல்லாஹ்வுடைய பிரியத்தினால் அல்லாஹ் நம்மளை பிரியப்பட்டுட்டானா? நாம் அல்லாஹ்வை பிரியப்படுகிறோம், ஆனா அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு விட்டானா? அந்த கேள்விக்கு நாம் பதில் தெரியாதவரை உண்மையான மனிதர்களாக ஆக முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை பார்ப்பதை முடியாது என்பதை செய்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடைத்து விட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வை நம்மால் பார்க்க முடியாது. இருந்தால் அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் பெற்றுவிட்டோமா?
இந்த கேள்வி நம்மிடத்திலே நெருட வேண்டும். அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்று விட்டோமா? தொழுகையிலும் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜு கொடுக்கிறோம். இதெல்லாம் இறைவனுடைய கடமைகள். அவன் நமக்கு இட்ட உத்தரவு. அந்த உத்தரவை நாம் செய்கிறோம். உத்தரவை செய்தது அதை அவன் திருப்திப்பட்டுக் கொண்டானா? உத்தரவு செய்தோம், நாம் அந்த உத்தரவை செயல்பற்றோம், அதை அவன் திருப்திப்பட்ட கொண்டான். 4 ரக்காத்து தொழுதோம், 4 ரக்காத்தையும் அல்ல பொருத்தப்பட்டானா? அல்லாஹ் தக்பீர் கட்டுகிற பொழுது இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்குமானால், அல்லாஹ் பொழுது கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இருக்குமானால், நம்முடைய சிந்தனை வேறு இடங்களே தடுமாறங்க. அதை நாம் தொழுகிற பொழுது அப்படியா தொழுகையை நிறைவேற்றுகிறோம். நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு இவைகளெல்லாம் நாம் வைக்கிறோம், சந்தேகமில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தி அது நமக்கு தேடி தருகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தொழுகையில் தக்பீரை கட்டினால் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு நினைவு வருவதில்லை, மற்றெல்லாம் நினைவு வருகிறது. தொழுகையில் தக்பீரை கட்டினால் அல்லாஹ் மட்டும் நமக்கு மறந்து போய் விடுகிறது, மற்ற எல்லாம் நமக்கு நினைவு வருகிறது. அப்ப நம்ம அல்லாஹ் நம்முடைய பிரியத்தை அல்லாஹ் தொழுகையினால் பிரியப்படுவானா? நோன்பு வைக்கிறோம், சந்தேகமில்லை. ஆனால் அந்த நோம்பிலே இருக்க வேண்டிய அந்த பட்டினி என்பது நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால், ஒன்றுக்கு பல உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம். அவரை தொழுதுட்டு, நோன்பு தொழுதுட்டு, வீட்டில் போய் சாப்பிட்டு, அதற்கு பிறகு கஞ்சி குடித்து, அதை குடித்து, இதை குடித்து 3 வேளை சாப்பிடுவதனால 5 வேளை 6 வேளை சாப்பிட்டு நான் நோன்பு வைக்கிறோம். அப்படி நோன்பு வைக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய உண்மையான பிரியம் நமக்கு வருகிறதா? சொன்னார்கள், நோம்பு திறக்கிற நேரத்தில் அல்லாதே வருகிறான். வந்து என்ன அடியானே என்னமா இருந்த, நீ அப்படி வெளுத்து போயிட்டியப்பா, பசியா கடந்து நீ வெளுத்து போயிட்டியே, பசியா கடந்து ஒன்று போயிட்டியே என்று அல்லாஹ் அங்கே வருத்தப்பட்டு நமக்கான நம்முடைய அருளை அவன் நமக்கு பொழிகிறான். அந்த நம்ம பார்த்தால் நோம்பு வைத்ததனுடைய கரக்கம், அதுக்கு அல்லாஹ்வுக்கு கரக்கம் உண்டாக்குற பொழுது அல்லாஹ் நமக்கு வருகிறார். சாதாரணமாக ஜக்காத்தை கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காண்டி ஜக்காத்து கொடுக்கிறோமா? அந்த ஆச்சாரம் ஒத்துக்கார, அதனால கூட கொஞ்சம் எழுதணும். இந்த ஆச்சாரம் ஒத்துக்கார, அதனால கூட கொஞ்சம் எழுதணும். இந்த எதுக்காரனையும் கூட கொஞ்சம் எழுதணும். அந்த எதுக்காரனும் கூட கொஞ்சம் எழுதணும். இந்த நோக்கம் தான் நமக்கு தலைக்கு இருக்கிறது இருக்கிற. சாதாரணமாக ஒரு ஏழை வந்தால் அவனுடைய தேவையை அறிந்து நாம் கொடுக்கறதில்லை. ஆனால் ஒரு பந்தவா வந்தால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறோம். அப்போ அந்த கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்க அல்லாஹ்வை பார்க்கிறோமா? ஹஜ்ஜுக்கு செல்றோம், சந்தேகமில்லை. ஆனால் எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு போகும்போது என்ன முறையில் போனார்களோ அதிலிருந்து திரும்பி வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய பிரியத்தில் திரும்பி வந்தார்களா? அல்லாஹ்வை கண்டார்களா? அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்டார்களா? அல்லாஹ் இருப்பதற்கான அறிகுறிகள் அவர்களுக்கு தென்பட்டதா என்று சிந்தித்து பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே கண்டியத்திற்குரிய பெருமக்களே, நாம் இதை கேள்வியாக வைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுக்காண்டி நாம் செய்கிறோம், அல்லாஹ் நம்மை பொருத்திக் கொண்டானா? அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிறானா? அல்லாஹ் நம்மை பிரியப்படுவதுதான் வாழ்வுடைய, நாம் மனிதன வாழ்வுடைய லட்சியம். அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு விட்டால் வெற்றி அடைந்து விட்டோம். பிள்ளை பெற்றாலும் சரி, பெற்காவிட்டாலும் சரி, அவர்களுக்கு படிப்பை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நாம் பணக்காரனாக வாழ்ந்தாலும் சரி, ஏழையாக வாழ்ந்தாலும் சரி, பிறர் மதிப்பிட்டாலும் சரி, பிறர் மதிப்புக்கு இல்லை வாழ்ந்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை அல்ல. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மை திருப்திப்பட்டு விட்டானா என்ற கேள்வி மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலையும் அல்லாஹ் திருப்தியை நான் நாடுகிறேன், அல்லாவுடைய திருப்தியை நான் நாடுகிறேன், அல்லாவுடைய திருப்தியை நாடுகிறேன் என்பதை நினைத்து நாம் காரியமாக்க வேண்டும். இதுதான் வாழ்வினுடைய லட்சியத்தை நாம் அடைந்தவர்களாக ஆவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையுமே வாழ்வின் லட்சியத்தை அடையக்கூடியவர்களாக ஆட்சியர் புரிவானாக என்று கேட்டு தெரிவிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.